அம்மாவை இவ்வளவு நேரம் எங்கடா கூட்டிட்டு போற? வாங்கம்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம். யார் இந்த வெயில சுத்தி பார்த்துட்டு வரதா? டேய் என்னால முடியலடா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கீங்க, அதுவும் அப்பா வேற. எனக்கு அவனை அப்பான்னு கூப்பிடவே மனசு வரலம்மா. ஏய் அஜய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. என்னம்மா பேசுற? என்ன விஷயத்துக்கு அவன் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றானே, அவன் ஒரு அப்பாவாக்கும். உங்க அப்பா ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டாரு, ஆனா திரும்பி நம்ம வீட்டுக்கு வரதான் போறாரு. திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஆளை ஏத்துக்கிற மாதிரி நான் இல்லம்மா. ஏய் அஜய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தா நீ வேணா அவரை ஏத்துக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுமா. இப்படி ஒரு வார்த்தையை உன் முன்னாடி பேசிட்டு போனவரை காலம் ஃபுல்லா என்னால மறக்கவே முடியாதுமா. நீங்களே சொல்லுங்க, திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? சொன்னது தப்பு தானே. சரி சரி விடு. சரி வாங்க. இந்த டைம்ல தான் நீ வெளியே வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்க. இந்த டைம்ல அந்த ஆள் பத்தி எதுக்குமா பேசிக்கிட்டு? வேண்டாமா, நான் எங்க அம்மா சந்தோஷத்துக்காக உன்னை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பி அந்த ஆளை பத்தி பேசாதமா. சரி அஜய், நான் பேசல. நான் என் மவன் எனக்காக பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஆமா, என் அம்மாக்காக நான் பூ வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாக்காக இவ்வளவு சரியே. அட நான் என்னமா செஞ்சுட்டேன்? ஒரு முளம் மல்லிகைப்பூ எங்க அம்மாக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எங்க அம்மா தலையில வச்சிருக்காங்க, அது எனக்கு பார்க்க சந்தோஷம் தானே. இதுல என்னமா இருக்கு? அதுக்கு இல்லடா, நல்லா என்னை ரொம்ப பிடிக்காது உனக்கு. கூட பேசவும் மாட்டேன். அத்தை கூடயும் அந்த அமிர்தா கூட தான் பேசிட்டு இருப்ப. இப்ப உனக்கு புதுசா அம்மா பாசம் வந்துருச்சு. அப்படிலாம் இல்லம்மா, ஆரம்பத்துல இருந்து உன் மேல நான் பாசமா தான் இருக்கேன். என்னது, அத்தை கொஞ்சம் அட்வான்ஸா எடுத்துட்டு நல்லா என்கிட்ட பேசினாங்க. நான் சாதகமா மாத்திட்டு தான் உங்ககிட்ட பேசாம விட்டுட்டேன். இப்பதானே என் வீட்டுல உங்க சுயரூபம் ஒவ்வொன்றா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பாருமா, இனிமே உன்னை யாரு முன்னாடியும் தாழ்ந்து பேசவும் விட மாட்டேன், இப்படி பேசுறவங்களையும் நானும் சும்மா விட மாட்டேமா. இனிமே உனக்காக நான் இருக்கேன், சரியாமா? நீ எதுவும் கவலைப்படாத. சரிடா. அம்மாக்காக பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்னு நீ சொல்லவே இல்லையே. சுடிதார்ல அப்படியே கலக்குறீங்கம்மா, சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் டா. நீ என்ன பேண்ட் ஷர்ட்ல சூப்பரா இருக்க. அப்படியாம்மா? நிஜமா தான்டா அஜய். அம்மா கண்ணே போட்டுரும். வீட்டுக்கு போனோடனே ஒரு திருஷ்டி சுத்தி போடணும். சரி பாண்டியம்மா. ஜெய் டேய், அப்படியே போதா போக்கல அம்மா பேரை சொல்லி கூப்பிட பத்தியா? பேர் சொல்லி கூப்பிட தானே வச்சிருக்காங்க. ஏன் அம்மா பேரை நான் சொல்லி கூப்பிடுவேன். சரி கூப்பிட்டுக்கோ. உனக்கு இந்த பேர் பிடிக்காதுதான், இருந்தாலும் பரவாயில்ல அஜய். என் பையன் நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரிம்மா. ஆனா எனக்கு நடந்து காலே வலிக்குது. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருக்கோம், அதுங்காட்டி என்ன காலை வலிக்குது. எப்பவும் வீட்டுக்குள்ளாரே இருக்கிறவ, வெளியே போனாலும் வீட்டுக்கு வந்தாலும் வண்டியிலே போறது வண்டியிலே வருது. இப்ப என்னமோ அம்மாக்கு காலை வலிக்குதுடா. அப்படிங்களா? வேணா நான் தூக்கிக்கிட்டுமா? ஏய் என்னடா, அதெல்லாம் வேண்டாம். அம்மா இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா. ஆமா, அப்படியே ரிலாக்ஸா நடந்து பேசிட்டு போவோம். உங்களுக்கும் மனசு அப்படியே லேசா இருக்குல்ல. வீட்டுக்குள்ளார அந்த ஆள் பத்தி நினைக்கிறது உங்களுக்கு டிப்ரெஷனா இருக்கலாம். அதனாலதான் நானும் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸா எனக்காக நடந்து போலாம் வாங்க. அதான் வெயிலும் சுள்ளுன்னு அடிக்கவும் இல்ல. வாங்கம்மா போலாம். சரிடா. சரி போ, நான் வரேன். வாங்கம்மா. நீ போடா, நான் வரேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? ரொம்ப கால வலிக்குதா? சரி வாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு போலாம். சரி அஜய். சொன்ன உடனே சிரிப்ப பாரு, ஆளு செய்யும். வாங்க உட்காந்துட்டு போலாம். என்னம்மா இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? அஜய் சூப்பரா இருக்குடா. அமைதியான சூழல், இயற்கையான காற்று, பக்கத்துல என் பையன். இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அதுக்காக தான் உன் பையன் இந்த இடத்த செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். பாருடா, எனக்காக இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வந்திருக்க. ஸ்கூல்ல மிஸ் சொல்லுவாங்கம்மா. ஓஹோ அப்படியா? பரவாயில்லையே. நம்மளும் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம்ல, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப கால்வழி எல்லாம் பறந்தே போச்சு. சரிம்மா. எதுவும் சாப்பிடுறீங்களாமா? எதுவும் வாங்கிட்டுமா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அம்மா கிட்டே இருடா, அம்மா கூட பேசிட்டு. என்னம்மா பேசுறது? வரும்போது எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம்ல நம்ம. ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணாடா. சுண்டல் சுண்டல் பொரி பொரி. பாத்தீங்களாமா, நமக்காகவே சுண்டல் பொரியெல்லாம் விக்கிறாங்க. அதுக்காக சுண்டல் வாங்கிட்டு மாமா? வேணாம் அஜய். அட இருங்கம்மா, போய் வாங்கிட்டு வந்துறேன். சரி, காசு வச்சிருக்கியா? காசெல்லாம் இருக்குமா, நீங்க கொடுத்த காசு தான் வச்சிருக்கேன். இருங்க போய் வாங்கிட்டு வந்துறேன். சரி, உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா. ரம்யமான சூழல், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்காக என் பையன் தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அவரும் எங்க வீட்டு சொத்துக்காக தான் இப்படி நடிக்கிறோன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நினைப்பா நம்மள? என் பையன் எனக்காக இவ்வளவு செய்யறப்ப மட்டும் அவனை ஏமாத்துறது சரியா? என்னைய என் பையன் இவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறவன் நான் மட்டும் அவன்கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லி நடிக்கலாமா? வீடு பாக்குறேன்னு வாங்கிட்டு போன பணம் 5 லட்சம் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் பிளான் பண்ணி தான் நானும் அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணோம். ஆனா என் பையன் நீதான் முழுசா நம்புறான், நான் மட்டும்தான் அவனை. என்னப்பா அஜய், சுண்டல் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன, ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. இம்புட்டு கோவமா வர, என்னாச்சுப்பா? அம்மா அந்த ஆளை நான் பாத்தேம்மா. அதான் யாருப்பா? வேற யாரு? தாலி கட்டினால அந்த ஆளுதான். அப்பா பாத்தியா? எங்கப்பா? அம்மா இந்த ஆளு அப்பா கிப்பாலாம் சொல்லிட்டு இருக்காத. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆளை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கூடாதுன்னு நினைச்சா இங்கேயும் வந்து. என்னப்பா ஆச்சு? சண்டை போட்டாரா? சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஆனா இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காமா. என்னடா சொல்ற? ஆமாமா, யாரையோ ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து உட்காந்து பேசி வளைஞ்சிட்டு இருக்கான். சுண்டல் வாங்க போற இடத்துல தான் நானும் பார்த்தேன். உங்க அப்பாவா? அப்படிலாம் இருக்காதே. அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. நான் கண்ணார பார்த்தது எல்லாமே தப்பாச்சா? அதுக்கு இல்லடா,
அப்பா என்னை தவிர வேற யார்கிட்டயும் பேச மாட்டாரு. நீ வேணா அப்படி நினைச்சுக்கலாமா, ஆனா அந்த ஆள் அப்படி கிடையவே கிடையாது. வீட்டுல ஒரு விஷயம் சொல்லிட்டு போனால டைவர்ஸ் அனுப்புறேன்ட்டு உடனே சைன் பண்ணி அந்த ஆளுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. அந்த ஆள் வாழ்க்கையில உனக்கு தேவையே இல்ல. அட ஏன்பா இப்படிலாம் சொல்ற? அப்பா தான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றேல. மரல அவர் எந்த பொண்ணுகிட்டயும் பேசவும் மாட்டாரு. இந்த பணத்து மேலதான் ஆசைப்படுவார தவிர மத்தபடி இதெல்லாம் அவருக்கு தெரியாதுப்பா. அது நீ தான் சொல்லிட்டு இருக்க. யாரை பாத்துட்டு இருந்த உன் பையன் சொல்றேன், அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிற. அதாலே ஒரு கேடு கட்டவே அந்த ஆளை நம்பி நீ இருக்க பாத்தியா? நான் இவ்வளவு சொல்லி நம்ப மாட்டேங்கிறீல. போமா, நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் வீட்டுக்கு போறேன். அட ஏன்பா வீட்டுக்கு போற? இப்பதானேப்பா இங்க வந்திருக்கோம். இதானே இந்த பிளேஸ் நல்லா இருக்கான்னு கேட்டா நானும் நல்லா இருக்குன்னு சொன்னேன். உங்ககிட்ட வீட்டுக்கு போய் என்னப்பா பண்ண போறோம்? என்னமா பேசுறீங்க? இப்ப நான் காணாத விஷயத்த பாத்துட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமும் என்னால இங்க இருக்க முடியாதுமா. நீங்களும் வாங்க போலாம். போலாமா? வாங்கம்மா போலாம். இருந்தாலும் ஒரு அப்பனாக்கும் பாசமா இருந்தேன் அப்பா மேல. ஆனா இப்படி ஒரு சகிக்காத விஷயம் பார்க்கும் போது என்னால ஏத்துக்கவே முடியலமா. நீங்களும் போகாதீங்கம்மா, பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சிருவீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இப்படியே சொல்லிட்டு இருங்க. அந்த ஆள் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தெரியாத உங்களுக்கு அதனால அந்த ஆளை பத்தி தெரிய வரும் பாத்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியுமா. வாங்க போலாம். சரிப்பா. செல்லம், வேற எதுவும் சாப்பிடுறியா? இல்ல வேண்டாங்க. அது வாங்கி தரேன், சாப்பிடு. இப்பதானே சுண்டல் வாங்கி கொடுத்தீங்க, அதுவே போதும் எனக்கு. என்ன? சரி அதெல்லாம் இருக்கட்டும். எப்ப எனக்கு அடுத்து செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க? செட்டில்மெண்ட் தானே, இப்பதான் ஒரு 5 லட்சம் கேஷ் கைக்கு வந்திருக்கு. என்னது 5 லட்சமா? அட ஆமா, வேலை பார்த்த இடத்துல எனக்கு கொடுத்தாங்க. ஓ அவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணுவீங்களா நீங்க? சின்சியரா என்ன, டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவேன் நானு. சூப்பருங்க. டெடிகேஷனா ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு பாத்தீங்களா? அதுதான் என்னால எதிர்பார்க்கவே முடியல. உங்க அம்மாவும் நிறைய பொண்ணு பாக்குறாங்க, எனக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது, அமையவும் மாட்டேங்குது. சரி கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உங்களுக்கும் அமைஞ்சா எனக்கு சந்தோஷம் தான். நல்ல பொண்ணு அமைன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். சரி நீங்க நம்ம கிளம்பலாமா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன அதுங்காட்டி கிளம்பலாங்கிற? இப்பதானே வந்தோம். இப்பதான் வந்தோமா? நம்ம வந்து 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். நேரம் போனதே தெரியலையே. சுண்டல சாப்பிட்டே பேசிருந்தனால நேரம் போனது தெரியல உங்களுக்கு. இல்ல அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீமா? அதெல்லாம் வேண்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். சளி எல்லாம் பிடிக்காது. என் செல்லத்துக்கு முதல்ல போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். சரிங்க. காலையில வரும்போது ஆள் இல்ல. சரி திரும்ப கடைக்கு வந்திருப்போம். நேரம் கடைக்கு வந்திருப்பாரா? ஆனா வெளியே அவர் செப்பல் இருக்கே, ஆளுக்கான கடையில எங்க போயிருப்பாரு? என்னம்மா அஸ்மிதா? அவர் இன்னும் கடைக்கு வரல. வந்துட்டாரு பாப்பா. எங்க ஆளுக்கான அவரை? அவரா உள்ளார ஜாமா வந்துட்டு இருக்கு, ரேட்டு போட்டு அடிக்கிட்டு இருக்கோம். எதர்ச்சியா பாக்கும்போது நீ வந்திருக்க. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு பாப்பா. ஓ ஜாமா வேணுமா உங்களுக்கு? ஆமாண்ணா, ஒரு ஜாமா வேணும். அவர்கிட்ட தான் கேட்கணும், அதுக்காகத்தான். ஓ அப்படியா, போய் தம்பியை வர சொல்றேன். சரிங்கண்ணா. வந்துட்டீங்களா? காலைல எங்க போயிருந்தீங்க? காலையில ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். அதான் எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தேன் எல்லாமே உங்ககிட்ட சொல்லணுமாக்கும். ஏங்க இப்படி பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எதுவும் பிரச்சனையா? இல்ல அது உடம்பு சரியில்லையா? எதுவும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. என்னங்க வாங்க போங்கறீங்க? வா போன்னு தானே பேசுறீங்க என்னைய? எனக்கு நிறைய வேலை இருக்கு கடையில, அந்த மாதிரிலாம் கிடையாது நானு. என்னங்க இப்படி பேசுறீங்க? எப்ப கடைக்கு வந்தாலும் சிரிச்ச முகத்தோட நல்லா பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு பாத்து இப்படி பேசுறீங்களே. மொத்தம் காலையில ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு, அதனாலதான் நீங்களும் இப்படி நடந்துக்கிறீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அதான் உங்க வாயாலே வந்துருச்சு. என்னன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. கூப்பிட்டாரு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுன்ட்டு, அதுதான் என்னன்னு வந்தேன். விட்டுட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அட என்னங்க கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். நானும் சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புங்க, 1008 வேலை இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? இது 6 முறை பேசுற விஷயம், டக்குன்னு சொல்லுங்கண்ணா. நீங்க பேசுறது எனக்கு புரிஞ்சு போச்சு. தம்பி அண்ணே கொஞ்சம் வரீங்களா தம்பி? கடை ஸ்டாக்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அது கொஞ்சம் இந்த வரேனே. நீங்க வந்த வேலை அவ்வளவுதானே, கிளம்புறீங்களா? பாத்தீங்களா எனக்கு அடுத்த வேலை வந்துருச்சு. ஏங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. இப்படிலாம் பேசாதீங்கன்னா வேற எப்படி பேசுறது? என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு நேரம் என்கிட்ட கோமா பேசிட்டு இருந்தீங்க. அதுவா, அதெல்லாம் சும்மா. இந்த வந்துடுறீரு. சரிங்க. ஒரு 5 நிமிஷம் தான், போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிங்க. மனசுல உள்ளதை டக்குன்னு சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுங்களா? ஆமாங்க, இப்ப எனக்கு மனசுல வர வர உங்க நினைப்பாதான் இருக்கு. ஓஹோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க மனசுல அப்படி இல்லையா? என் மனசுலதான் அப்படி இருக்கு. ஆனா என்னங்க ஆனா? இன்னும் நான் வெக்கத்தை விட்டு எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா நீங்க டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்க, எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்லுவாங்க. அட என்னங்க இப்படி சொல்றீங்க? டக்குன்னு விஷயத்த சொல்லுங்க. நான் உங்களை லவ் பண்றேன். நானும் தான். மன பிரம்மையா? அவர்தான் கடை வேலைக்குன்னு அப்பயே கிளம்பிட்டாருல, அந்த அவர்கிட்ட வழி வைக்க பேசிட்டு இருக்கேன். மத்தபடி அவர் என்னமோ என்னமோ தள்ளி வைக்கிற மாதிரி தான் தோணுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. கூப்பிட்டு திரும்பவும் பேசலாமா? போமா கடை வேலையா போனவரு திரும்பவும் நம்ம கிட்ட வந்து கத்துனார்னா சரி வேண்டாம், இன்னொரு நாள் பேசிக்கலாம். மன பிரம்மையில அவர் என்கிட்ட லவ் யூ சொல்லிட்டாருன்ட்டு நானும் அப்படியே நிக்கிறேன் பாரு, லூசு பைத்தியம். அவராவது அப்படி சொல்றதாவது டெரபீஸ். நம்ம கிளம்புவோம். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சொல்லிக்கலாம். அம்மாவும் பொண்ணு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா போதும். என்ன அக்கா உன் வீட்டு கிளம்பலையா? அவளே இன்னைக்குதான் வந்திருக்கா. அக்கா உங்க அப்பாக்கு கறி குழம்புலாம் எடுத்து வந்திருக்கால, எடுத்து வந்து நல்லா தின்னு போட்டு எப்படா வீட்டுக்கு கிளம்புன்னு பாக்குறியோ? அதுக்கு இல்லம்மா, மாமா முன்கூட்டியே போன் பண்ணிட்டாரு எங்க வீட்டுக்கு வரலையான்ட்டு. மாமா சொல்லி அக்கா வீட்டுக்கு போலேனா வீட்டுல பிரச்சனை தானே வரும், அதுக்காக தான் சொல்றேன். அம்மா ஆனா நான் வரலம்மா, நான் சித்தி கூட 2 நாள் இருந்துட்டு வரேம்மா. அது 2 நாள் இருந்துட்டு வரியா? அதெல்லாம் வேணாம், அம்மா கூட வந்துரு. பேத்தி இருக்கிறேன்னு ஆசைப்படுது, அதை கூட்டிட்டு போறேங்கிற? அதெல்லாம் வேண்டாமா. மாமியார் வந்தோன்னே எங்க என் பேத்தின்னு கேட்டுரும்.
எங்க அம்மா வீட்லயே விட்டு வந்தேன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான் என்னைய தான் திட்டம் என் மாமியாரு என் பேத்தி எப்பதான் அம்மா வீட்டுல இருக்கிறது சொல்லு பாப்போம் இப்பதான் இருக்க முடியும் அப்புறம் வயசுக்கு வந்தா உதவிகளாக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அம்மா வீட்டுல தங்கிக்க வேண்டியதான் ஐயா அந்த வேலையே வேண்டாம் நான் வரும்போது என் பொண்ணை கூட்டிட்டு வந்துருவேன் அப்படியே போகும்போது என் பொண்ணையும் கூட்டிட்டு போயிருவேன் அம்மா நான் இருந்துட்டு வரேம்மா அதான் சித்தி இருக்காங்கல்ல நானும் உங்க கூட தான் வரேன் என்னடி சொல்ற நீ உங்க அக்கா வீட்டுக்கு போறியா தேவையில்லாத வேலை இதெல்லாம் இந்த டைம்ல எதுக்கு உங்க அக்கா வீட்டுக்கு போனோம் அவளே எப்படா கிளம்புன்னு இருக்கா அவ கூட நீ எதுக்கு போனோம் அங்க நம்ம வீட்ல இரு அங்கெல்லாம் போவேனா மாமியார் காரி கண்ட மேனிக்க திட்டிட்டு இருக்கா இதுல நீ போய் என்னடி பண்ண போறாங்க அம்மா எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது தெரியாத அக்கா வீட்ல 2 நாளைக்கு இருந்துட்டு விளாண்டு பரணி மாமாவே பாத்துட்டு அவர்கிட்டயும் எப்படா லவ்வ சொல்லுவாருன்னு கேட்டுட்டு அப்படியே உறுதி பண்ணிட்டு வரேம்மா அட்டிதான் வாங்க வைப்பாரு மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அக்கா ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கால இன்னைக்கிட்ட நான் தான் பேசிட்டு இருக்கேல அப்புறத்துக்கு நீ வேற அப்ப நான் உன் வீட்டுக்கு வர வேணாம் அப்படிதானே திக்குன்னு இல்லடி என் வீட்டுல வந்து தங்க வேணா நீ எந்த ரூம்ல வந்து இருப்ப நோண்டு வீடு ஆளுக்கு ஒரு ரூம் தான் இருக்கு நைட் வந்து எங்க படுப்பா சொல்லு பாப்போம் பரணி மாமா கூட படுத்துக்கிறேன் என்ன சித்தி இப்படி பேசுறீங்க பரணி மாமாக்கு அமிர்தா வாய மூடு சரிம்மா இப்படி பேசிட்டு இருந்தா ஒத்ததான் வாங்குவாமா இது பழக்கம் அதான் பரணி மாமா ரொம்ப பிடிச்சிருக்கலமா பிடிச்சிருக்கு நீ தான் சொல்ற அவன் ஏதாவது சொல்றானாக்கும் பரணி மாமா மனசுல நான் இருப்பேன் சொல்ற தயங்குறாரு வேற எதுவும் கிடையாது அக்கா வீட்டுக்கு போனாலும் என்னை பார்த்து சிரிப்பாரு பிடிச்சா மட்டும் போதுமாக்கும் சரி விடுமா நீ கோவப்படாத என்ன அவ சொல்லிவிட்டா அக்கா குழந்தைனான்னு பாசமா இருக்கா வேற என்ன பேசுற பேச்ச பாத்தியா உன் தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு போவேனா அவ இங்கே இருக்கட்டும் ஆமா சித்தி உங்க சாக்க வச்சு நானும் இங்கே இருந்துக்கிறேன் இப்ப நீ ஒத்ததான் வாங்க போறா மர்த்தா அப்பவே சொன்னேல உங்க அப்பா திட்டு வாங்கிட்டு ஒழுங்காவா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அம்மா நான் இருந்துட்டு வரேம்மா தான் பேத்தி இங்க இருக்கிறேனால நீ கிளம்பு உன் பொண்ணை மட்டும் அனுப்ப மாட்டேங்கிற ஏன் பொண்ணை மட்டும் இங்க இருக்கணுமாக்கும் போமா அதுவும் இது ஒன்னாடி இப்படி தூரம் வளர்ந்துருக்கியே ஒரு புள்ளைய பெற்றிருக்கியே பேசுற பேச்சு இதுவாக்கும் சரி விடுமா நானும் பாப்பாவும் கிளம்புறோம் நானு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயில நானும் புடவை கட்டிட்டு வந்திருக்கேன் எப்பக்கா கூட்டிட்டு போவேன் நீ சத்யா இந்த மாதிரி பேசினா உங்க அப்பா சொல்லிடுவேம்மா அப்பா கிட்டே நான் பர்மிஷன் கேட்டேன் அப்பாவே ஓகே சொல்லிட்டாரு அப்பனுக்கு சரியான கூறுவாரு தெரியாது அவர் பாட்டுக்கு பேசுவாரு நீ அவர் பேச்சு கேட்டு போறியாக்கும் வீட்டை விட்டு தாண்டின காலை ஒட்டி நறுக்கி போடுவாமா உங்க ரூம்ல போய் உட்காருப்போ நல்லா படுத்து தூங்கு கிளம்புறான் அக்கச்சி வீட்டுக்கு டே மாமா பாக்க எனக்கும் பரணிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அங்கேயே இருவேன் உன்னை யார் இங்க வர சொல்றது பாத்தியாக்கா அம்மா இப்படிலாம் சொல்லுதுன்ட்டு அம்மா சொல்லதான் கரெக்ட் நீ அப்பா சொல்லதான் கேட்க வேணாம் என்னக்கா இப்படி சொல்ற இப்பதாக்கா எனக்கும் மாமாக்கு பேசி முடிப்பீங்க ஒழுங்கா படிச்சு முடி படிச்சு நல்ல மார்க் வாங்கு விட்டுட்டு பரணி மாமா வேணுமா நீ அக்கா பொண்ணு அமிர்தாவே பேசிடுவா ஏன்னா அமிர்தா சாமி இதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அமிர்தா அவ பேசுறத அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காத நமக்குள்ளேயே இருக்கட்டும் என்ன சரியா சரிம்மா நான் யார்கிட்டயும் சொல்லல உங்க சித்தப்பா கிட்டே சொல்லிடாத அம்மா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா சரி சரி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா பேசுறேன்டி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயம் பண்ணிக்கலாம் நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் தான் என்னடி அப்பா சரி ஓகே சீக்கிரம் பேசி முடிச்சிடணும் சரியா பேசி முடிக்கலாம் உன் தங்கச்சிக்கார வீட்டை விட்டு ஓடி போயிருவா ஏமா இப்படி பேசுற ஆமா பேசுற பேச்சு பண்ற சேட்டையும் தாங்க முடிய மாட்டேங்குது இவளை வீட்டை விட்டு கிளப்பி விடணும் அப்பதான் நானும் நிம்மதியா இருக்க முடியும் ஆனா அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் அட்டி ஒத்ததான் வாங்க போற பாரு சரிம்மா நான் கிளம்புறேன் பட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேமா சரி போயிட்டு வா முருத்தா போய் கூட எல்லாம் எடுத்து வைப்போ கிளம்பலாம் இதுக்குன்னு நான் ஆசைப்பட்டேன் நீ விட மாட்டீல சரிம்மா அப்பாட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சியில தங்கிக்கிறேன் நீ ஆட்டே கேளு போ முத கிளம்பலாம் சரி போ கொழுப்பு பாரு போவான்ட்டு என்கிட்ட மரியாதை பேச தெரியாது வீட்டுக்கு போனே வச்சுக்கிறேன் இந்த அடி விட்டாதான் ஒழுங்குபடுவ நீ சரி சரி போமா மணியாச்சு சரி வரேம்மா வரேன்டி சத்யா சரிக்கா பாய் சரி பார்த்து பத்திரமா இரு அப்பா நல்லபடியா பாத்துக்கோ சரிக்கா நீ செல்லே நோடிட்டு பரணி ஞாபகத்திலே இருக்காத இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல சரி வரேன்டி வரேம்மா போயிட்டு வாத்தா கறிக்குழம்பு எடுத்து வந்த பாத்திரலாம் அப்படியே இருக்கு பாரு போறப்ப அப்படியே எடுத்துட்டு போயிரு சரிம்மா